ஹாய் காய்ஸ், இதை பாருங்க. நம்மளோட சிம்பிளை காய் பார்க்கலாமா? கைஸ், இதுக்கு எதுக்குன்னா ஒரு ப்ரோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை பேரெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் இதில் வருதா நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் நம்மளுக்கு ஃபேவரட்டாக வந்தது யாருன்னா இனியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க. அவங்க எங்கள் அக்கா தான், சொந்த அக்கா தான். அவங்களும் ஒரு வச்சுக்கிறாங்க. அவங்க இதில் நான் வந்திருப்பேன், எங்கள் இதில் அவங்க வந்திருப்பாங்க. ப்ளீஸ் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்கள எனக்கும் பண்ணுங்களேன் ப்ளீஸ் கைஸ். கொஞ்சம் சொல்லுவாங்க. ரெண்டாவது யாருன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. இன்னொரு யாருன்னு சொல்கிறவாங்க, பாலாஜி 2Kன்னு ஒருத்தர் வந்து நம்மளோட டாடியோட ஃப்ரெண்டு. லைக் அவர் என்ன பண்ணவர்னா கேமிங் வீடியோ, அவரை பற்றி எனக்கு தெரியும். நான் ஒரு ஐடி வச்சுருந்தேனே ஃப்ரீ ஃபயரில், அது அவருக்கு தான். ஏன்னா நான் எந்த ஐடியான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஓல்டெல்லாம் அந்த அங்கிள் எனக்கு கொடுத்த ஐடியா அது. நான் அந்த அங்கிளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஊருக்கு போனதால் அந்த அங்கிள் அந்த ஐடியை டாப்அப் பண்ணி வச்சுக்கிறாரு பிரைம் லவ் 4. நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு முதல்ல இது பேசுகிறேன். இதை பாருங்கள் என்ன நடக்குது. நம்மளோட பர்த்டே எப்போனா மார்ச் 31. இந்த பர்த்டே எனக்கு அது பர்த்டே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னன்னு இருங்க நான் சொல்கிறேன். ரெண்டாவது நான் சொல்கிறேன் வாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எதுக்கு இந்த லைவ் வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோ வந்து இந்த லைவ் வீடியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றி விட்றேன்னு சொன்னார். அதை ஒன்றா கண்டுக்கல விடுங்க. அந்த ப்ரோ சொன்னதால நான் பண்ணேன். இன்னொரு யாருன்னா இட்டாச்சி அண்ட் சாஸ்கே, அவங்க எங்கள் அத்தை பசங்க. அவங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கைஸ். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் இருக்குது கைஸ். உங்களுக்கு எனக்கு பிடிச்சா உங்களுக்கு எனக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணியே என்ன பண்ணாதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்க இருங்க. இப்போ மேட்ரு போகலாம். ஒரு ப்ரோ நான் சொன்னார்னா, ப்ரோ நீ ஏன் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ஆடுற, பப்ஜி ஆடு, ஃப்ரீ ஃபயர் ஆடுன்னு சொல்கிறாரு. நான் எதில் தான் ஆடுதுன்னு எனக்கு புரியல. சில பிளேயர்லாம் பப்ஜியே விட்டுட்டாங்க, பப்ஜியை தான் ஆடினுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை கண்டுக்காதீங்க. ஆனால் சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் முக்கியமாக சொல்கிறது உங்களுக்கு தான். நீங்கள் ரெண்டுத்தில் நடுவில் இருக்கணும். எப்போவுமே இந்த உலகத்துக்கும் நீங்கள் நடுவில் இருப்பீங்க. நான் எப்படின்னா, நீங்கள் எல்லாத்தோட நடுவில் இருந்தால் தான் உங்களுக்கு லக் அடிக்கும். எனக்கு நான் எல்லா கேமும் ஆடுறதால தான் எனக்கு ஒருத்தனை பிடிக்கும். நற்போல அவன் தான் நான் எங்கள் யூடியூப் சேனல் பேரை வச்சுருக்கேன், கோபிட்டோ. அவனை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை எவ்வளோ போனாலும் நம்ம அந்த வாழ்க்கையை பற்றி கள்ளக்கூடாது. நம்ம அந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஏற்றணும். புரியலையா? இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா அந்த டிப்ரெஷனாக அதோட மறந்துடணும். ஏன்னா நான் கூட மறந்துடுவேன் அப்பப்போ. அது மாதிரியே நினச்சாயிடும் ரொம்ப அது மாதிரி ஆகிடும். அது ஆகக்கூடாது தான் நான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க, எனக்கு போதும். வேறு சப்போர்ட் உங்களுக்கு எதுவுமே வேணும். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் சொல்கிறேன்னா மைண்ட் கிராஃப்ட் போடுங்கன்னு சொன்னார். ரொம்ப அதிகமாக போடுங்களா மைண்ட் கிராஃப்ட் தான் 2 வீடியோ. உங்களுக்கு
உங்களை மைன்கிராஃப்ட் பிடிச்சவங்க 3 பேர் மைன்கிராஃப்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 3 பேர் மைன்கிராஃப்ட் ப்ரோ நீ ஆடு ப்ரோன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு யாருன்னா மும்பை பாய்ஸ் இன்னொருத்தவங்கன்னா கேங் பாய்ஸ் அப்படின்னு நிறைய பசங்க வந்து என்கிட்ட ப்ரோ நீ மைன்கிராஃப்ட் ஆடு ப்ரோன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து ப்ரோ அவர் எங்கள் வீடை வர நான் ஒரு லொக்கேஷன் அவர் கேட்டதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அவர் என்ன வந்தாருன்னா ஓகே கைஸ், நீங்கள் உங்களுக்கு என்னாச்சும் கமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க. நான் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறேன். நீங்களாச்சும் ஐயா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கேமர்ஸ்னால் ஐயா இவ்வளோ ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு யார் சொல்லிக்கிறாங்கன்னா இந்த மும்பை பாய்ஸ்னு ஒரு பையன் வந்து என்ன சொன்னான்னா நீதான் ஒரு ஆயிரலான்னு கேட்டதால என்ன இருந்துச்சுன்னா என்ன இருந்ததுன்னா அவர் வந்து வீட்டு வரையும் வந்து நீயாச்சும் ஒரு ஆளாடான்னு கேட்டார். என் மனசுக்கு கஷ்டமாச்சு. அதெல்லாம் ஓகே கைஸ், இது ஒரு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்கள் பையன் மாதிரி எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், எனக்கு என்ன கேம் எடுக்கிறதே புரியல. நீங்கள் ஒரு கேம் சொல்லுங்கள். நான் ஒரு நாள்லேயே அவ்வளோ கேம் எல்லாத்தையும் உங்களுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்காக தான் எங்கள் யூடியூப் சேனலை வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சோலே போதும். என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கேம் அப்படியே அதுக்கப்புறம் பீஸ் வரும். பீஸில் இப்போ லேப்டாக்ஸ் இருக்காங்க பேன் வேர்ல்டு மாதிரி ஃபாரஸ்ட் அது மாதிரி நிறைய பார்த்து. ஆமாம், நீ எதுக்குடா யூடியூப் சேனல் வச்சுன்னு ஒரு கேட்டான். ஆனால் கூட ஏன் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்னா பேல் வேர்ல்டு பார்ப்பேன், சஸ்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பார்ப்பேன், காட் ஆஃப் வார் பார்ப்பேன். அதுக்கப்புறம் யாருன்னா பிடிஜி அவங்களுக்கு தெரியும், பிடிஜி தெரியும், சுல்தான் தெரியும், ரோலி பாஸ் தெரியும். இவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் இருக்கும் போல மைன்கிராஃப்ட் பார்க்கும்போது போயிட்டு போயிடுவேன். ஐயோ எப்படி பண்ணுறாங்க இவங்களெல்லாம் முடியாது. அது மாதிரி நடந்ததுன்னா என் பொண்ணு சொன்னா டே நீ யூடியூப் சேனல் வச்சுப்பாரு, நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னான். நான் நம்பலை. இவனா லைக் பண்ண போகிறான் அப்படின்னு நானும் வச்சேன். எனக்கு என்ன அன்றைக்கி என்னால் என்னதுன்னா அன்றைக்கி எனக்கு சீட்டிங்கும் ஒன்று பண்ணாங்க. சீட்டிங் மாதிரி பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று பண்ணி விட்டாங்க. என்ன நடந்ததுன்னா என்ன பண்ணான்னா ப்ரோ நீ ஏன் ப்ரோ யூடியூப் சேனல் வச்சுக்கிற, நீ கேமிங் வீடியோவில் ஒப்பிட்டோ ஏன் ப்ரோ வச்சுக்கிறேன்னு கேட்டான். என் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் கைஸ் நீங்கள் சொல்லுங்க. நீங்க முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு வேற என்ன தெரியல. கேமிங் வீடியோ போடாத, நீ ஒரு லாக்கியே இல்லைன்னு சொன்னதானே நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் மூடுவார். நான் போயிட்டேன். அதில் எனக்கு எதுவுமே புரியல. என்ன பண்ணது கூட தெரியல. என்ன கேட்குறாங்கன்னா நீ எதுக்கு மாதிரி பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. அதில் வர எனக்கு எதுவுமே புரியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னதால நான் ஒன்றுமே புரியல. அன்றைக்கி நான் நைட்டு 7 மணிக்கு நான் என்னன்னா ஒரு ப்ரோ வந்து ப்ரோ நீ இன்னைக்கு இல்லை நேற்று என்ன இருந்ததுன்னா ப்ரோ இல்லை ஒரு லைவ் வீடியோ நீங்கள் போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னே தெரியல. அந்த ககாஷி கேமரு வந்து இதை போட்டதால யாருன்னே தெரியல. யார் அது ககாஷி கேமரு? நம்ம நிறைய ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்களேன்னு என்ன கேட்டாருன்னா யூஐடி கொடுத்தாரு. என்னது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் குவான்னு சொன்னார். நானும் அவரை நம்பவேன். நீயா பரவாயில்ல இவன் ஏதோ கூப்பிட்றான்னு நானும் போனேன்.
பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சுட்டான். நான் அதுலேருந்து ஒபிட்டோ கேமரா மாட்டினேன். அன்னிலேருந்து நான் ஐடியா தொலைச்சேன். ப்ரோ நீ ஏன் ப்ரோ ஐடியா தொலைச்சேன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் நான் என்ன நடந்ததுன்னா, ஒரு லிக்விடு என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்கு உன் ஐடி தந்தனா நான் உனக்கு காசு தரேன் அப்படி சொன்னான். நான் நம்பலை, இவன் காசு நடத்த போகிறான்னு. நான் என்ன பண்ணேன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா ஹாட்டர்னு சொல்லி என்கிட்ட ஏமாத்தினேன். எதுவும் சொல்கிறானே அந்த கக்காசி கேமரு, நான் நம்பவே இல்லை. இவெல்லாம் ஒரு ஆளாச்சின்னு விட்டு போயிட்டேன். நான் அந்த நாளைக்கு கடைசியாக நான் கேமரா ரூமோல் லாகிங் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் என்னடா லாகின் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து செஞ்சேன். லாகின் பண்ணிட்டு அந்த ஐடிக்குள்ளே போனோன்னே என் ஐடி எனக்குமே போயிடுச்சு கைஸ். அவங்ககிட்ட போயிடுச்சதால ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அவன் யூஸ் பண்ணிட்டான் அந்த ஐடியை. இவனே யூஸ் பண்ணுறானே. அப்போ ரேங்க்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நான் இந்த ஐடியா மறந்துட்டேன். இது ஒரு ஐடியா நான் மறந்துட்டேன். நான் அது வரைக்கும் நான் ஐடினா என் வாட்ஸ்அப் ஐடியிலே, நான் என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியிலே நான் ஆடி இருந்தேன். என்ன நடந்ததுன்னா, ஒரு ப்ரோ வந்து காசு வந்ததால நம்மளே ஒரு எதுவும் காசு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி நான் அந்த திருட்டு என்ன பண்ணிக்கிறான்னா, என் ஐடி லாக் பண்ணும் போது அவனை நியூ ஐடியா விட்டுட்டு போயிட்டான் என்கிட்டே. அதை நான் ஓல்டு வீடியோவை பார்த்து நான் அவனை கண்டுபிடிச்சி நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். பாய் கைஸ், நான் தான் உங்கள் ஒபிட்டோ கேமர். இதோட நான் முடியல.